மார்வல் இது வரைக்கும் நம்ம கண்ணிலேயே காட்டாத டார்க்கஸ்டான ஒரு ஹல்க் வெர்ஷன் இருக்குது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ட்ரைலர்ல நமக்கு காட்டின ஹல்க் கண்டிப்பா நம்ம எண்ட் கேம்ல பார்த்த ஸ்மார்ட் ஹல்க் கிடையாது. அதே நேரத்துல பல ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா நம்ம இதுவரையும் பார்த்த கிரீன் ஹல்க்குமே அது கிடையாது, அது கிரே ஹல்கா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் நம்ம டாம் ஹாலண்டே ஒரு இன்டர்வியூல வளரிட்டாரு. அதுபடி பார்த்தா நம்ம ப்ரூஸ் பேனர் அவரோட கண்ட்ரோல்ல இருந்தே போய் கிரே ஹல்கா மாறறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா காமிக்ஸ் பொறுத்தவரையும் கிரே ஹல்க்குங்கிறது வெறும் ஹல்க்குக்கு கலர் மாறுறது மட்டும் கிடையாது, அவன் ஒரு தனி கேரக்டர் மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பான். ஜோ ஃபிக்ஸ்ட்னு பேரை வச்சுட்டு வயலன்ஸை ரசிச்சுட்டு ரொம்பவே புத்திசாலித்தனமாவும் சூழ்ச்சித்தனமாவும் இருக்கக்கூடிய ஆளு. ஏன் இவன் ஒரு கட்டத்துல லாஸ் வேகாஸ்ல இருக்கிற ஒரு கசினோல ரொம்ப காஸ்ட்லியான சூட்டு தொப்பின்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு பாஸ் மாதிரியே சுத்திட்டு கிடந்தான். இங்கதான் புதுசா ஒரு தியரி வருது. எண்ட் கேம்ல ஸ்மார்ட் ஹல்க் உருவானது ப்ரூஸ் பேனரோட அறிவையும் ஹல்கோட பலத்தையும் ஒன்னா சேர்த்துதான் நமக்கு தெரியும். ஆனா மார்வல் காமிக்ஸ்ல கதையே வேற. நம்ம பேனருக்குள்ள பல வெர்ஷன் ஆஃப் ஹல்க் இருக்கிற மாதிரி தான் அங்க போர்ட்ரேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம அன்னியன் அம்பி ரெமோ மாதிரி தான். அப்படி கிரே ஹல்க் மட்டும் வந்தா இதுவரையும் நம்ம பார்த்ததை விடவே ஒரு டிஃபரண்டான ஹல்க் வெர்ஷனை நம்ம பார்க்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனா சினிமேட்டிக்கை பொறுத்தவரையும் மார்வல் என்ன பண்ணுவானே நமக்கு தெரியாது. ஏன்னா ஹல்கை வச்சு காலங்காலமா விளையாடுறதே அவன் வேலையா போச்சு. இனி என்ன கொஞ்ச நாள் தானே, வெயிட் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.